ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? IPL 18 இஸ் கமிங் டு அன் எண்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 5 ட்ராஃபியும் மும்பை 5 ட்ராஃபியும் ஜெயிச்சிருக்காங்க. KKR 3 ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் மும்பை ஆர் டாப்பிங் த லிஸ்ட். ஆனால் KKR தேர்ட் இல்லை. யாருன்னு பார்த்தா RCB. சிஎஸ்கே மும்பை பார்த்தீங்கன்னா 5 ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வர்றது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நார்மல். ஆனால் ட்ராஃபியை ஜெயிக்காமல் எப்படி ஒரு டீம் தேர்ட் வந்தாங்க? வேல்யூவேஷன்ஸில் மட்டும் இல்லை, ஸ்பான்சர்ஷிப் அண்ட் கல்ட் ஃபேன் ஃபாலோயிங்லையும் பார்த்தீங்கன்னா RCB கம்ஸ் டு த க்ளோசஸ்ட் டு சென்னை அண்ட் மும்பை. இது எப்படி RCB அச்சீவ் பண்ணாங்க? ஜென்ரலாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லைனா பாலிடிக்ஸ்லையும், கப்பு ஜெயிக்கலன்னா ஸ்போர்ட்ஸ்லையும் ஃபேன் ஃபாலோயிங் குறைஞ்சிரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எப்படி ஒரு டீம் 17 வருஷம் ட்ராஃபியே ஜெயிக்காமல் அவங்களோட இப்படி ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோயிங்கை டெவலப் பண்ண முடிஞ்சது? இதை கொஞ்சம் கிரிக்கெட் வழியாகவும், பிராண்டிங் லெசன்ஸ் வழியாகவும், மார்க்கெட்டிங் வழியாகவும் கொஞ்சம் பார்ப்போமா? என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே கொஞ்சம் டேக்அவேஸ் இருக்கும். இந்த வீடியோலையும் எக்கனாமிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங், பிராண்டிங் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆல்சோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2008 IPL ஸ்டார்ட் ஆனப்போ RCBயை வாங்கினது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விஜய் மல்யா. இதை எவ்வளோக்கு வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $111.6 million, which is somewhere close to 465 crores by that time. And RCB தான் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காஸ்ட்லியஸ்ட் டீம் ஆஃப்டர் மும்பை இந்தியன்ஸ். விஜய் மல்யா கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தெல்லாம் அந்த டீமை வாங்கலை. ஹி வாஸ் அ பிராண்டிங் கிங் பை தென். அவருக்கு இந்தியன்ஸ்க்கு கிரிக்கெட் ரொம்பவே பிடிக்கும்னு நல்லாவே தெரியும். ஸோ அவரோட பிராண்டை இந்தியா ஃபுல்லாக பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற வழியாக தான் கிரிக்கெட்டை அவர் பார்த்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் அப்போ லோக்கல் ஐகான் அப்படின்னு தேடும்போது ராகுல் டிராவிடை தான் பிராண்ட் ஐகானை தேர்ந்தெடுத்தாங்க. They even got someone like Jack Callis and Anil Kumble during their first season. ஆனால் மொதல் மேட்ச்லேயே அவரோட பிளான் டீரெயில் ஆச்சு. KKR கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே கேல் போட்டு பொழன்னு RCBயை பொழந்து their entire season got derailed from there. ஸோ அந்த சீசன் பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் தான் RCB ஃபினிஷ் பண்ணாங்க. ஆனால் அடுத்த வருஷமே கிட்டத்தட்ட கம்பேக் மாதிரி கொடுத்தாங்க. செகண்ட் எடிஷன் ஆஃப் IPL பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா they gave a comeback and ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகி ஃபைனல்ஸில் they just lost it by 6 runs. ஆனால் அப்போலேருந்து இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ட்ராஃபி வந்து எட்டாக்கனியாகவே இருக்குது. இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும் அது அப்படியே இருக்க போதா இல்லைனா ஈசாலா கப் நம் டே அப்படிங்கிறது நடக்க போகுதான்னு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 17 வருஷத்தில் ஒரு ட்ராஃபி கூட ஜெயிக்கலைன்னா ஃபேன் பேஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் RCBயோட ஃபேன் பேஸ் வருஷம் ஏறிக்கிட்டே போகுதுங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 பிராண்டிங் கிங்கான விஜய் மல்யா அவரோட ஸ்டேக்ஸ் எல்லாம் வித்துட்டாரு. ஆனாலுமே கடைசி ஒரு 5-6 வருஷத்தில் அவங்களோட பிராண்ட் வேல்யூ ஹஸ் இன்க்ரீஸ் ட்ரெமெண்டஸ்லி. 2008 விராட் கோலியோட கேப்டன்சியில் இந்தியா அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகமது கேஃபோட கேப்டன்சியில் இந்தியா அண்டர்-19 2000 ஜெயிச்சாங்க. இதை நோட் பண்ண RCB விராட் மேலே ஹெவியாக பெட் பண்ணாங்க. இது எப்படின்னு சொல்கிறதுனா, பிட்காயினில் 2010 or 11 when it was early and you're betting your life savings on it and your entire brand depends on itங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட RCBயும் பண்ணாங்க. பொட்டென்ஷியல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவ்வளோ பெருசாக மாறும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ இருந்த சீக்கோ இப்போது வேர்ல்டுலேயே ஒரு பெரிய கிரிக்கெட்டிங் ஐகான் ஆர் ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டாப் 10 richest ஐகான்ஸ் இந்த வேர்ல்டாக மாறுவார்னு யாருக்குமே தெரியாது. பட் RCB கைண்ட் ஆஃப் பெட் ஆன் ஹிம். விராட் பெருசாக ஆக RCBயோட பிராண்டும் பெருசாக ஆரம்பிச்சது. 18 வருஷத்தில் 10 தடவை பிளே ஆஃப்ஸ் ரீச் ஆயிருக்காங்க RCB. கோலியோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் கோலியோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக RCBயோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸும் க்ரோ ஆச்சு. RCB தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் 20 million ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணாங்க. அண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க சோஷியல் மீடியா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 billion இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு மேலே பண்ணுறாங்க, which is 25% more than the second best, which is CSK. பெங்களூருங்கிற ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா யங், டைனமிக், ரொம்பவே ஆம்பிஷியஸ், சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த க்ரௌடை ரெசனேட் பண்ணுற மாதிரி ஒரு டேக்லைன் வச்சாங்க, which is play bold. RCB மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் அப்ரோச் தான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. they will have like a high risk high reward approach. நீங்கள் ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா RCB had the highest number of scores in the IPL as well as the lowest number as well, which is 49 all out. விக்ட்ரி மட்டும் இல்லாமல் அந்த த்ரில்லுக்காகவே இந்த கேமை வந்து RCB விளையாடினாங்க நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். நம்மளோட சீக்காவோட வேர்ட்ஸில் சொல்லணும்னா தில்லுக்கு துட்டு டீம் RCB தான். அந்த ரெட் அண்ட் ப்ளூ ஆர் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனே அவங்களோட ஜெர்சி இது பார்த்தீங்கன்னா ஒரு செமையான வைபை தரும் IPLக்கு. RCB முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஃபேன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு. கண்டென்ட் மட்டும் இல்லை, என்கேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ த குவீன்.
நீங்கள் கண்டென்ட் மட்டும் வச்சுக்கிட்டு எங்கேஜ்மெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது பெருசாக போகாது. ஆனால் ஆர்சிபி எங்கேஜ்மெண்ட்டையுமே ஒரு பெரிய டாப்பிக்காக ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 2.5 மாதம் ஈவெண்ட்டுங்க. அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி 10 நாளுக்கு அப்புறம் வரைக்கும் ஹைப் இருக்கும். அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மிச்ச டீம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் டைம்லையும் ஐபிஎலுக்கு ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும்தான் அவங்களோட ஃபேன்ஸை எங்கேஜாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி அப்படி கிடையாது. தே ட்ரை டு கீப் தேர் ஃபேன் எங்கேஜ்மெண்ட் கோயிங் கம்ப்ளீட்லி த்ரூ அவுட் த இயர். அவங்களோட பிராண்டிங் படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸை 12th மேன் ஆர்பி அப்படின்னு அவங்களே பிராண்டிங் செம்மையாக பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னோவேட்டிவ் ஃபேன் மேனேஜ்மெண்ட்காக மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர்சிபி கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அன்பாக்சிங் அண்ட் தென் ஆர்சிபி இன்சைடர் ஷோ, ஆர்சிபி பார் அண்ட் கெஃபே, சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் அண்ட் மல்டிபிள் ஃபேன் இன்ட்ராக்ஷன்ஸ். இதெல்லாம் பற்றி பார்ப்போமா? ஆர்சிபி வருஷம் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அன்பாக்சிங்னு ஒரு ஈவெண்ட் செமையாக பண்ணுவாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாரையும் திரட்டி சின்னசுவாமியில் ஃபுல் க்ரௌடில் ஒரு செமையான ஈவெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அந்த வருஷத்துக்கான நியூ ஜெர்சியை அன்வீல் பண்ணுவாங்க. அவங்களோட என்டையர் ஸ்குவாட் எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தடில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்சிபியோட லெஜெண்ட்ஸை ஆர்சிபிஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறதுல இண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய லைவ் பெர்ஃபார்மன்சஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நடக்குவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் சேலஞ்சஸ் அண்ட் பிளேயர் இன்ட்ராக்ஷன்ஸுமே அந்த அன்பாக்சிங் ஈவெண்ட்டில் நடக்கும். அதே ஈவெண்ட்டில் ட்ராஃபி பரேடும் கண்டக்ட் பண்ணாங்க WPL ஜெயிச்சதுக்கு. ஆர்சிபி இன்சைடர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் நாக்ஸ், அதாவது டேனிஷ் சைட்டை வச்சு செம்ம எங்கேஜிங்காக செம்ம காமெடியான ஒரு கண்டென்ட் வந்து ஆர்சிபி வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பீட் த பிளேயர்ஸ், எஸ்பெஷலி விராட் கோலியாக இருக்கட்டும், ஸ்மிருதி மந்தனாவாக இருக்கட்டும், அவங்களோட மெயின் பிளேயர்ஸையே ரொம்ப ஜாலியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக வச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட காமிக் சைடை ஹெவியாக வெளில கொண்டு வருவார் மிஸ்டர் நாக்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஈவெண்ட் ஃபார் ஆர்சிபி அண்ட் இதனால் ஹெவியாக ஃபேன் ஃபாலோயிங் வந்து இன்க்ரீஸும் ஆச்சு அவங்களுக்கு. அண்ட் விராட் கோலியோட அந்த ஒரு வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட 3.3 to 3.5 மில்லியன் வியூஸ் வந்து யூடியூப்பில் கிடச்சது அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி போல்ட் டைரிஸ்னு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து அவங்களோட டீமில் மீட்டிங்ஸ் நடக்கிறதுலேருந்து அந்த டே பை டே மேட்ச் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்குது, போஸ்ட் மேட்ச்சில் என்ன நடக்குதுங்கிற மாதிரி ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க ஃபேன்ஸ்க்கு உள்ளுக்குள்ள டீமில் நடக்கிறது எல்லாத்தையுமே ஆர்சிபி வெளில காமிப்பாங்க. ஆஃப் சீசன்லேயுமே ஃபேன்ஸோட எங்கேஜாக இருக்கிறதுக்கு ஆர்சிபி பார் அண்ட் கெஃபேன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே வந்து அவங்க டீம் இதற்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்கே பிரிண்டடாக வச்சு, அது தவிர சீசன் அப்போது யாருக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்காதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணும் போது மேட்ச் டே அன்னைக்கு அங்கேயே ஸ்க்ரீனிங்கும் பண்ணி அங்கேயே நிறைய என்ஜாய்மெண்ட்டுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் மேஜராக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, this increases the engagement across the social media platforms, and more engagement, more views and more sponsors and absolutely more money. This is one of the main reason why RCB's valuation is skyrocketing year on year. RCB generally care about their fans a lot. மிச்ச டீம்ஸ் மாதிரி பிளாக்ல டிக்கெட் விற்காம அவங்க வந்து டிக்கெட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. அண்ட் 2014 RCB was the first team to introduce Wi-Fi in the stadium. RCB noted that ஸ்டேடியம்குள்ளே இருக்கும்போது அந்த ஃபேன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அப்படியே ஷேர் பண்ணால் அதோட எங்கேஜ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக ஏறுதுங்கிறத கண்டுபிடிச்ச அவங்க ஸ்டேடியம்குள்ளே வைஃபை கொண்டு வந்து எல்லாருக்குமே வைஃபை கொடுத்தாங்க சின்னசுவாமிக்குள்ளே. மென்க்கு மட்டும் இல்லாமல் ஹர் கேம் 2 அப்படின்னு WPLக்காகவுமே தே ரேன் அ கேம்பெயின் ஆஸ் வெல். மிச்ச டீம்ஸ் மாதிரி வெறும் ஆட்ஸ் மட்டும் பண்ணாமல் கோ-பிராண்டட் ஈவெண்ட்ஸே ஆர்சிபி எக்கச்சக்கமாக கண்டக்ட் பண்ணாங்க. ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது எங்கேஜ்மெண்ட் நல்லா இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச ஆர்சிபி ஸ்டார்டட் டூயிங் அ லாட் ஆஃப் ஷோஸ் வித் திஸ். ஆர்சிபி அவங்க ஒரு என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் பிராண்டுனும் அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்கிறதுக்காக கோ கிரீன் கேம்பெயினும் கண்டக்ட் பண்ணுறாங்க. வருஷத்தில் ஒரு மேட்ச் க்ரீன் கலரில் ஆடுவாங்க, ஞாபகம் இருக்கா? 2023 மட்டும் தே ஹேட் சம்வேர் அரௌண்ட் 26 brand sponsors, which is one of the highest in the IPL. And அது மட்டுமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15.5 million in revenue கொண்டு வந்து கொடுத்துச்சு. அண்ட் அவங்களோட பிராண்ட் வேல்யூ 2023 to 24 மட்டும் கிட்டத்தட்ட 67% மேலே ஏறிச்சு. இந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்க என்கேஜ்மெண்ட், பிராண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், கண்டென்ட் கிரியேஷன் நிறைய விதத்தில் ஆர்சிபியோட கமர்ஷியல் வேல்யூவை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. 2022 கோலி கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிராண்ட் வேல்யூ இறங்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்கல. அது இன்னும் தான் ஹையாக ஏறிட்டே போகுது. இன் ஷார்ட், ஆர்சிபி ஆர் நத்திங் பட் அ மாஸ்டர் கிளாஸ் இன் பிராண்டிங். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் ஒரு 3 டேர்ம்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்டாக் எஃபெக்ட். இந்தியன்ஸ் ஜென்ரலாகவே எமோஷனல் பீப்புள். கன்சியூமர்ஸ் ஜென்ரலாக ஒரு டீப்பர் பாண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அண்டர்டாக்ஸ் கூட டெவலப் பண்ணுவாங்க. எப்படி ஒரு ஹீரோ ரொம்ப பாவமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுதோ அந்த மாதிரி தான் ஆர்சிபி அவங்கள அண்டர்டாகாகவே வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக அவங்க ஃபேன்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட், என்டவுன்மெண்ட் எஃபெக்ட். அந்த டீமே அவங்களது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுமே ஆர்சிபி ஹெவியாக பண்ணுவாங்க. ஏன்னா ஃபேன்ஸை 12th மேன் ஆர்மின்னு சொல்கிறதா இருக்கட்டும், என்கேஜ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக வைக்கிறதா இருக்கட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு தடவை சொல்லியிருப்பாரு,
சோஷியல் மீடியாக்குன்னு ஒரு கப் இருந்தால் அது ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு. அது நிஜமாவே உண்மைதான். அதாவது அந்த பிராண்ட் நம்மளோடது அப்படின்னு வந்து அவங்க ஃபேன்ஸே ஓன் பண்ணுற அளவுக்கு தான் ஆர்சிபி அந்த டீமை வச்சிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் தட் பிராண்ட் வேல்யூ லைக் எனிதிங். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். அவங்களோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்க்கறதே இல்லை. ஈசாலா கப் நம் தேவா இருக்கட்டும், இல்லை இந்த வருஷம் ஈசாலா கப்பு லாலிபப்பா இருக்கட்டும், நோ மார்க்கெட்டிங் இஸ் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்சிபி பற்றி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்காங்களோ அவங்களோட பிராண்ட் அந்தளவுக்கு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே, வேல்யூவேஷன்ஸ் பேசுகிறோம்ல. ஆர்சிபி இப்போ எவ்வளோ வேல்யூ ஆயிருக்கு? ஆர்சிபி இஸ் வேல்யூட் சம்வேர் க்ளோஸ் டு $117 million USD. அண்ட் இந்த வருஷம் இப்போ ஃபைனல்ஸ்க்கு ரீச் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களோட வேல்யூவேஷன் சிஎஸ்கே அண்ட் மும்பையை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஹெவியாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே அண்ட் மும்பை ஆர் அப் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி ஜஸ்ட் பை 3 to 5%. அண்ட் கப்பு ஜெயிக்காதப்பவே அவங்களால அவ்வளோ மேலே வர முடியும் போது கப்பு ஜெயிச்சா எந்த அளவுக்கு மேலே போவாங்கன்னு நினச்சி பாருங்க. அண்ட் 2024 மட்டும் ஆர்சிபியோட பிராண்ட் வேல்யூ வெண்ட் அப் பை 67%. 100 மில்லியனுக்கு மேலே வேல்யூ ஆயிருக்கிற 4 ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் ஆர் சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி அண்ட் கேகேஆர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூவேஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா, உலகத்திலேயே அதிகமான பேர் ஃபாலோ பண்ணுற ஸ்போர்ட் ஃபுட்பால். ஃபுட்பால்லே நிறைய கிளப்பால் இன்னும் 100 மில்லியன் ரீச் ஆக முடியல. அண்ட் ஸ்பான்சர்ஸ்க்கு இதில் என்ன இருக்குது? ஆர்சிபினால எந்த அளவுக்கு ஃபேன் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் எங்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பிராண்டோட ரீச் இருக்கும். அந்த அளவுக்கு பிராண்டோட ரீச் இருந்தால் அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஸோட ரீச் இருக்கும். ஸோ ஸ்பான்சர்ஸோட ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி they will also pay RCB much more higher than the other franchises. One more form of revenue for RCB is their ticket sales. அவங்களோட டிக்கெட் சேல்ஸ் ஜென்ரலாகவே ரொம்பவே ஹையாக தான் இருந்திருக்கு. அண்ட் RCB is one of the few franchises who sells ticket up to 20,000. அண்ட் கிங்ஃபிஷரோட பேக்கிங், அதாவது ராயல் சேலஞ்சோட பேக்கிங் இருக்கிறதுனால they are able to even provide beers for the higher value tickets. ஒரு ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பீர் குடிச்சிட்டு இல்லை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு மேட்ச் பார்க்கறத நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதை இந்தியாவில் சாத்தியமாக்குறது சின்ன சுவாமியில் தான் மேஜராக. மீடியா ரைட்ஸும் ஆர்சிபிக்கு ஒன் ஆஃப் த ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ். ஆனால் இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே ஈக்குவலாக தான் பிரித்து தராங்க. இதனால் ஆர்சிபிக்கும் தனி ஹெவி வெயிட் எதுவும் கிடையாது. இதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோ இல்லை உங்களுக்கே பிராண்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கீ டேக்அவேஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் இஸ் லெவரேஜிங் ஸ்டார் பவர் அண்ட் பெட்டிங் ஆன் சம்மன் ஹூ இஸ் ரைட். ஸோ யார் ஃபியூச்சர் அப்படின்னு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே ஹெவியாக பெட் பண்ணி அண்ட் அவங்களோட ஸ்டார் பவரை அவங்க கூடயே சேர்ந்து பெருசாக இம்ப்ரூவ் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹியர். எல்லா அண்டர்-19 வேர்ல்ட் கப் வாங்கினவங்களாலையும் விராட் கோலி அளவுக்கு பெருசாக முடியல. செகண்ட், ஹாவ் அ டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி. ப்ளே போல்டுன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டும் விளையாடிக்கிட்டு அவங்களோட பிராண்டோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை எங்கெங்கே முடியுமோ அங்கங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க டிஸ்டிங்க்டாக. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பில்ட் அ கல்ச்சர், நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட். உங்களோட ப்ராடக்ட் வெறும் கிரிக்கெட் விளையாடுறதா இருந்தால் ஆர்சிபினால் இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. தே பில்ட் அ கம்ப்ளீட் கல்ச்சர் அரவுண்ட் தேர் டீம். அண்ட் அதனால் மட்டும்தான் ஆர்சிபினால் தனித்து வர முடிஞ்சது கப்பே இல்லாமல். ஃபோர்த் ஒன் இஸ் இன்னோவேட் இன் என்கேஜ்மெண்ட். மிச்ச டீம்ஸ் மாதிரி வெறும் ஆட் நடத்தாமல் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் வேஸில் எங்கேஜ் பண்ணதுனால தான் ஆர்சிபினால் 20 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சது. கடைசி, பில்ட் அன் எமோஷனல் கனெக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். வின்னோ லூஸோ அவங்களோட டீம் விட்டு அவங்களோட ஃபேன்ஸ் பெருசாக வெளில போனதே கிடையாது. அண்ட் ஃபேன்ஸோட இருக்கிற ஒரு எமோஷனல் கனெக்டை அவங்க ரொம்ப வருஷமாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அவங்க சீசன் பை சீசன் ஹோமில் எஸ்பெஷலி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ நிறையா தோக்க தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அப்படி தோத்தாலுமே எப்பயுமே சின்னசாமி ரொம்ப வலியும் அந்தளவுக்கு எமோஷனல் கனெக்ட் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க ஆர்சிபி எப்படி ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி தேர்ட் லார்ஜஸ்ட் வேல்யூவேஷன் அண்ட் திஸ் மைட் அப்சல்யூட்லி சேஞ்ச் இன் த நெக்ஸ்ட் வீக் ஆர் ஸோ அண்ட் எப்படி பண்ணாங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது. எக்கனாமிக்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்டிங், பிராண்டிங், மார்க்கெட்டிங் ஆர் பிஸ்னஸஸ் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் போட போகிறேன். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். I'll see you all in the next video. Bye-bye.